வணக்கம் மக்களே, வெல்கம் டு காஸ் கேட்டலிஸ்ட் சேனல். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் டொயோட்டா கேம்ரி. ஸோ டொயோட்டா கேம்ரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செடான் இந்த டொயோட்டா செக்மெண்ட்டில். ஸோ டொயோட்டாவோட பிராண்டில் ஒரு செடான் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறது இந்த டொயோட்டா கேம்ரி தான். குளோப் லெவலில் இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செடான்னே நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு புதுசாக அடுத்து ஒரு ஜென்னில் இப்போ இந்த டொயோட்டா கேம்ரி வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த டொயோட்டா கேம்ரி வழங்கி இருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஷ் டொயோட்டா. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ டொயோட்டா கேம்ரியை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூக்கு நம்ம போகலாம். டொயோட்டா கேம்ரியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு எலகண்ட்டான ஒரு ஃப்ரண்ட் லுக்கிங்கில் இப்போ நமக்கு இந்த கேம்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோகோ வந்து பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு குரோமில் ஒரு லோகோ ஸ்ட்ரிப் வந்துடுது. அண்ட் இந்த பானட் ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து ரெண்டு சைடுமே இந்த போல்ட் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் ஸ்பெக் 2.5 லிட்டர் பெட்ரோல் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் மேட்டட் டு இசிவிடி. ஸோ ஆப்வியஸாக டொயோட்டாவோட இசிவிடி சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அ ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டமே இதில் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு பவர் ட்ரெயின் வந்து கொடுக்க போகுது. ஸோ இன்ஜினோட பவரும் அடிஷ்னலாக ஹைப்ரிட் சிஸ்டமோட பவரும் கொடுக்கும்போது உங்களுக்கு பவரோட டெலிவரியுமே நல்லாயிருக்கும் அண்ட் எஃபிஷியன்சியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. இதோட இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் இதோட ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா 205 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து கொடுக்க போகுது. அடிஷ்னலாக இன்னொரு 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் 450 ப்ளஸ் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும். அண்ட் பவருமே வந்து பார்த்தீங்கன்னா 186 பிஎஸ் வந்து இன்ஜினில் வந்து கொடுக்குறாங்க. 186 பிஎஸ் ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து கிடைக்கும். அடிஷ்னலாக ஹைப்ரிட் சிஸ்டமும் உங்களுக்கு புல் வந்து இருக்கவே போகுது இந்த 2.5 லிட்டர் இன்ஜினில். ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு எல்இடி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ப்ராஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து டிஆர்எல்ஸ் வந்து பை ஃபங்க்ஷனலாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆக போகுது. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேமரியில் இருந்த மாதிரியே அந்த கிரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த கிரே கன் மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஃபாக் லேம்ப்ஸுமே அதே மாதிரி தான் குட்டியாக இருந்தாலும் இதோட பவர் வந்து நல்லா ஒரு த்ரோ கொடுக்குது. அண்ட் இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனலான ஒரு பம்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏர் இன்டேக் போகிறதுக்காக அந்த இன்னுமே அந்த ட்ராக் குறைக்கிறதுக்காக இந்த ஏர் வெண்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனலாக. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வந்து இன்னுமே ஷார்ப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புது லுக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேஃப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டாவோட சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரேடாருமே வந்து இருக்குது. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடாஸ் லெவல் மாதிரி இதில் டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இதோட சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். ரியர் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டு உள்ள இன்டீரியர் கம்ஃபர்ட்டுமே நம்ம பார்க்கலாம். கேமரியோட சைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.92 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வித் வந்து 1.84 மீட்டர்ஸ் அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.45 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.84 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 235, 45 ஆர் 18 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ். அண்ட் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே சைடு ஃபெண்டரில் உங்களுக்கு ஹெச்இவி அப்படிங்கிற பேஜிங் இப்போ டொயோட்டாவில் வர்ற இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹெச்இவி பேஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இதை வந்து மீன் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயுமே ஒரு சிம்பிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சைடில் அந்த வெயிஸ்ட் லைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கேமரிக்கே அந்த செடனோட லுக்கு கொடுக்குறதே இந்த சைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு விண்டோ லைன்ஸை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே குரோம் டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பி பில்லர் வந்து ஃபுல் கிளாஸ் பிளாக்ல பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு சன்ரூஃப்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதுலேயே வந்து ஆண்டனாவுமே வந்து கொடுக்க போகிறாங்க இன்பில்ட்டாக. தனியாக உங்களுக்கு எதுலேயுமே வந்து அந்த ஆண்டனாக்குள்ளது வந்து இருக்காது. அண்ட் சைடு ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸுமே வித் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்க்கலாம், கொஞ்சம் லோவராக இருந்தாலும் இந்த கார் வந்து நல்ல ஒரு ஷாஃபர் ட்ரிவன் கார். இன்னுமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. உள்ள லக்ஸரி செக்மெண்ட்டுன்னு வர்றப்ப உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும்.
கீழே சென்ட்ரிக்குள்ளே அந்த சென்சாருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபாப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படியும் நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட சைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த டொயோட்டா கேமரிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதோட ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்கலாம். டொயோட்டா கேமரியோட ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டொயோட்டாக்கான பேஜிங், கேமரிக்கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்ரிட் இவி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டொயோட்டா பேஜ்லேயே ஒரு ப்ளூ கலர் ஷேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு சைடில் இப்போ வந்து அந்த ஹெச்இவி அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாகவே குரோம் பேட்ச் வந்து கொடுத்துட்டாங்க டொயோட்டாவோடது. அண்ட் இங்கே கேமரியோட அதே திருப்பி ஷீ ஷேப்டு எல்இடி டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்மே உங்களுக்கு எல்இடிஸில் வந்து வரப்போகுது. ஸோ ஃபுல் யூனிட்மே வந்து உங்களுக்கு எல்இடி தான். ரியர் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 360 கேமராவுமே இந்த காரில் வந்து இருக்குது. ஸோ சைடில் உங்களுக்கு 2 கேமராவும் வந்துட போகுது. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக பம்பர் வந்து உங்களுக்கு மேட் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ரிஃப்ளெக்டருக்கான ப்ரெசன்ஸ் 2 சைடுமே வந்து இருக்குது. இதோட பூட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பூட் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து 587 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு அக்சசரிஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துட போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஹசார்ட்கான ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளாட்டனான ஒரு ஃப்ளோர் உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஹூக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி தூக்கி வச்சுட்டு இதில் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டெப்னியோட எல்லா இதுவுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா காசுலுமே இது மாதிரி கொடுக்குறது நல்லது. இல்லைனா அப்படி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்னியோட அக்சசரிஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுல் சைஸ் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே சைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 235, 45 ஆர் 18 இன்ச்க்கான அலாய் வீலுமே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னியில் வந்து கிடைக்க போகுது. ஸோ டொயோட்டா டன் அ குட் ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் நான் வந்து காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் நீங்கள் ரியர் சீட்டில் இருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ எஸ், ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்துட்டோம். மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், டிஃபாகர் லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட இன்டீரியர் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கேம்ரியோட இன்டீரியர் போகலாம். எஸ், இதில் டோர் பேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட கீஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங்குள்ள சுவிட்ச்மே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேம்ரி அப்படிங்கிற பேஜிங்குமே வந்துருக்கு. ஸோ 2 கீயுமே அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. அண்ட் எஸ், இதில் வந்து உங்களுக்கு டேன் அண்ட் பிளாக் கலர் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் டச் தான். உங்களுக்கு பிளாஸ்டிக் ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு அலுமினியம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ், லாக் அன்லாக் உள்ள சுவிட்ச், ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சுவிட்சஸ் அண்ட் 2 பவர் சீட்ஸ்மே அதுக்குள்ள செட்டிங்ஸ் வந்து இதில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்குள்ள செட்டப் அண்ட் பாட்டில் ஸ்டோரேஜ், இதில் மேக்சின்மே வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் 1 லிட்டர் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இதுலேயுமே சாஃப்ட் டச் லெதர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே டேன் ஸ்டிச்சர்ஸ் வந்து கிடைக்குது. அப்படியே நம்ம இன்டீரியர் போடுறதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-வே அட்ஜஸ்டபிள் பவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் பேக்ஸ் வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு ஏர் பேக்ஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன். கேமரிக்கான அந்த பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், அப்படி உள்ளே போவோம். ஓகே, ஸோ இந்த டேஷ்போர்ட் தீம் வந்து பாருங்கள், டேன் அண்ட் பிளாக் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான அந்த டிசைன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. இந்த ஏசி வென்ஸோட பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பம்பர்ஸில் இருந்த அதே பேட்டர்ன்ஸ் வந்து இதுலேயுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டீரிங் வீல் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் செட்டிங்ஸ், க்ரூஸ்மே வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்து இதில் வந்து காமிக்க போகுது. அண்ட் நார்மல் ஈகோ பவர், ஸோ அது வந்து இவி ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கிறனால இப்போ வந்து இவியில் ஓடிட்டுருக்குங்கிறத காமிக்கி உங்களுக்கு எப்போ பவர் வேணுமோ அப்போ இன்ஜினுக்கு வந்து மாறிக்கும். அண்டு ரியர் சீட் பெல்ட்ஸ் போடலைன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு காமிக்க போகுது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டாக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடாமீட்டர் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, உங்களுக்கு பெட்ரோலுக்குள்ளே எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே அதில் வந்து காமிக்க போகுது. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ்குள்ளே சுவிச்சஸ் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு
இந்த 360 டிகிரி வியூக்கான ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சுவிட்ச் தான் இது. அண்ட் இது உங்களுக்கு ரியர் சன்பிளைன்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு லைக் ரிட்ராக்ட் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரிட்ராக்ட் ஆகுதா, திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்குள்ள சுவிட்ச், ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ்குள்ள சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவர்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சு அண்ட் பூட் ஓப்பனிங்குள்ள சுவிட்ச் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்மார்ட் அண்ட் எலக்ட்ரிக் பூட் வந்து இதில் வந்து கிடைக்குது. அப்படியே வந்து பார்த்தோன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ்குள்ள சுவிட்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ்குள்ள சுவிட்சு, பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பவர் பட்டன், உங்களுக்கு புஷ் பட்டன், ஸ்டார்ட் ஸ்டாப், அதை சுற்றி உங்களுக்கு ஒரு குரோம் ரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இந்த கேம்ரியில் வந்து கிடைக்க போகுது. அதுலேயே வந்து நானோ இஎக்ஸ் அப்படிங்கிற ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஏரை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்க போகுது. வெண்டிலேட்டட் சீட்ஸ்குள்ள சுவிட்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டச்லாம். இது கொஞ்சம் மேட் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் இதுலேயே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளோயருக்குள்ள செட்டிங்ஸ் அண்ட் இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ளே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டீரியருக்கு மட்டும் கூலிங் வர்ற மாதிரி. இது செக் சரௌண்டிங்ஸ் ஃபார் சேஃப்டி. ஸோ 360 கேமராக்குள்ளே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு மேப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. ஆடியோ சிஸ்டம் வந்து கேட்கவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து உங்களுக்கு இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 31.24 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட். ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 9 ஸ்பீக்கர் ஜேபிஎல் ஆடியோ சிஸ்டமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ட்வீட்டர்ஸ்லேயே ஜேபிஎல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்பீக்கர் ட்வீட்டர் அண்ட் அகைன் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர், அதுவே வந்து சப்வூஃபராக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ மியூசிக் சிஸ்டம் வாஸ் டூ குட். நாங்கள் அதை வந்து கேட்டோம். அண்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஐ கனெக்ட் அப்படிங்கிற டொயோட்டாவோட ஆப்புமே வந்துருக்கு. ஸோ அதில் வந்து ஜியோ ஃபென்சிங் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கலாம் எனர்ஜி ஃப்ளோ, இது வந்து அந்த டயக்ராம், ஹைபிரிட் சிஸ்டமோட டயக்ராம், கிளைமேட் கண்ட்ரோல், ஸோ ஃப்ரண்ட் ரியர் ஆப்ஷன் சிங்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து டச்லேயும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே வந்துருக்கு. அண்ட் ஸோ எஸ், நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. எனேபிள் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே வந்து வரப்போகுது. மேப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம்கான பட்டன்ஸ் அண்டு டேட்டா வந்து கேட்கலாம். வால்யூம் வந்து அந்த பட்டனுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கிளாஸ் பிளாக்ல எடுத்துகிட்டு வந்தது அண்ட் அது கூடயே வந்து உங்களுக்கு ஒரு அலுமினியம் ஸ்ட்ரிப்புமே வந்து பாஸ் ஆகுது. அது ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேஷ்போர்டு வந்து பாருங்கள், நல்லா சாஃப்ட் டச் டேஷ்போர்ட். உள்ளே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் இது இல்லை, நார்மல் தான் இந்த க்ளவ் பாக்ஸ். அண்ட் அப்படியே இந்த சென்டர் கன்சோலுக்கு வரலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி வந்து இதில் 2 டைப் சி சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைப் சி, 3 டைப் சி சாக்கெட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே வந்து ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், 2 கப் ஹோல்டர்ஸ், இதில் கிளாஸ் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இசிவிடிக்குள்ளே டிரான்ஸ்மிஷன் அண்ட் அதே மாதிரி ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்டுங்கிற 3 மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஈகோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் அந்த அனிமேஷனோட வருது, நார்மல் அண்ட் ஸ்மோர்ட் மோட். ஸோ ஸ்போர்ட்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடுது. இவி மோட் அண்ட் அதே மாதிரி இது வந்து ஹோல்டு. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவ் போட்டோன்னே போகும், இல்லைனா கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஐ திங்க் 30 செகண்ட்ஸ் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், அந்த சுவிட்ச் வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் நீட்டாகவும் இருக்குது கேபின். ஸோ இதில் வந்து ஒரு பிளாக் அண்ட் டேன் ஸ்டிச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு குட்டியான இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நிறையாவே வந்து கேரி பண்ணலாம். இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எஸ், என்னோட தை சப்போர்ட் பாருங்கள், நல்ல டீசெண்டான ஒரு தை சப்போர்ட், நல்ல ஒரு நீரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு சன்ரூஃப்மே வந்து இருக்குது. பட் ரொம்ப சின்ன சன்ரூஃப் தான், சும்மா நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கணுன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே சுவிட்சஸ்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து பார்க்கலாம்,
எஸ்ஓஎஸ்குள்ள பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அப் டவுன். ஸோ இது வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். இந்த லைட்ஸோட இந்த டிசைன்ஸ் வந்து பாருங்கள் வித்தியாசமாக வந்துருக்கு, சர்க்குலர் ஷேப்பில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸ், மிரர் வித் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோனுக்குள்ளே அந்த செட்டிங்ஸ் ரெண்டு சைடுமே வந்துருக்கு. ஸோ இங்கேயும் லைட்ஸ் அண்ட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சன்ரூஃப் பாருங்கள், ரொம்ப சின்னது தான் ஆக்சுவலாக. ஒரு இழுத்தோட்டோன்னா ஐ திங்க் இதுவுமே நம்ம வந்து ஓகே ஐ திங்க் யா இது வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து லாக் ஆயிரும். ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், நம்ம ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட டிசைன் பார்த்துட்டோம். இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் பானட்மே வந்து உங்களுக்கு இந்த ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாவே வந்து தெரியுது. ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த நீங்கள் வந்து பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இங்கே சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்லர்ஸில் அப்படியே ரியர் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரியர் தான் உங்களுக்கு வந்து சாஃபர் ட்ரிவன். நீங்கள் வந்து உங்களுக்கு மேனுவல் சன்பிளைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் விண்டோஸ்குள்ளே சுவிட்சு, ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி அதே தீம் தான் இந்த டோர் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் இங்கே ஒரு இங்கே கேமரிங் அந்த பேஜிங் இல்லை, பட் ஆனால் க்ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் ஆக்சுவலாக சாஃபர் ட்ரிவனோட கன்வீனியன்ட் கார். ஸோ சன்பிளைன்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். லாக் வந்து இங்கே இருக்குது. இந்த சைடு உட்கார்றவங்களுக்கு அந்த கோ டிரைவர் சீட்டுக்கு பாஸ் மோட் ஆக்சஸுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போக போகுது. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆயிரும். எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். திங்க் செம்ம லென்த்தியாக இருக்கும். பிகாஸ் இதோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2.825 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து பாருங்கள், அப்பா இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கும். பட் ஆனால் இங்கே இருந்தாலுமே இவ்வளோ தூரம் உங்களுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குது. ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸு, மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீரும் கம்ஃபர்டபுளான ஒரு நீரும். உங்களுக்கு ரெக்லைன் ஆங்கிளுமே வந்து பாருங்கள், நல்லா சாஞ்சிக்கிட்டு உட்கார மாதிரியான ஒரு ரெக்லைன் ஆங்கிள். பின்னாடியே உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 3 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒன்று, இந்த இடத்துல அகெயின் யூ ப்ரெஸ் யூ ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம் அங்கே வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகிறத தெரியுதா. இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் மோடு. ஸோ சீட் வந்து நீங்கள் இங்கேருந்தே ஒன் டச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் ஆக்கிக்கலாம், பின்னாடி சாஞ்சிக்கிட்டு போகலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரெக்லைன் ஆங்கிளில் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூ கெட் இந்த 3 zone கிளைமேட் கண்ட்ரோலில் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கேயுமே வந்துருக்கு. ஸோ நீங்கள் வேணால் இங்கேயும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ 20 டிகிரிஸ் வேணால் 20 டிகிரிஸ் வச்சுக்கலாம். ஷேடு வந்து நீங்கள் அகெயின் கேன் கண்ட்ரோல் ஃப்ரம் ஹியர். வெரி நைஸ். அண்ட் இந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே ரிட்ராக்ட் ஆகிடுது. நீங்கள் அப்புறம் ட்ரைவ் போடும்போது திருப்பி மேலே வந்துடுது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. இங்கே வந்து எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜுவல் டைப்புன்னு சொல்ல மாட்டேன், சர்க்குலர் ஷேப்பில் வந்து அந்த எல்இடிஸை கொடுத்துருக்கனால நல்லா வந்து இந்த இதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து டேன் அண்ட் பிளாக் கலர் தீம். ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கிற இந்த ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ எஸ், இன்டீரியர் வந்து பார்த்துட்டோம். தை சப்போர்ட் இஸ் வெரி குட். இங்கேயுமே ஐ திங்க் யூ ஹேவ் யா இன்னொரு இது சொன்னேன் இல்லையா, நான் பூட் பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா இங்கேருந்தே உங்களுக்கு பூட் ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் ஆன் தி வேலேயே வந்து ஆன் தி கோலே வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே வேண்டான்னா இதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்கார மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம போட்டு விட்ருவோம். ஓகே, டன். ஸோ இதுதான் இதோட ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹம்ப் வந்து பெருசாக இருக்கிறனால 4 பேர் தாராளமாக அமரக்கூடிய ஒரு கார்னே நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த ஹெட்ரெஸ்ட்மே வந்து 2 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதோட ரியர் ப்ரெசன்ஸ். ஸோ எஸ் மக்களே, டொயோட்டா கேமரி இப்போ கிறிஸ் டொயோட்டாலேருந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் 2 கேமரிக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம்.
இந்த டொயோட்டா கேம்ரி எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தோம். டீட்டெயில்டாக இதோட டிரைவ் ரிவ்யூ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வரும். Stay tuned. So thanks for watching this video. Until then, it's bye from GJ. மறக்காம காஸ் கேட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. So once again, big salute to Chris Toyota Coimbatore. Thank you.